வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இப்போ வெட்டிங் சீரீஸ், இப்போ வெட்டிங் ஷாப்பிங் எபிசோட் 3, இப்போ வெட்டிங் ஷாப்பிங் ஹால் கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இது 3வது வீடியோ. இன்னைக்கு இப்போ இந்த குவாட் செட் மாதிரி எடுத்திருப்பேன்ல, அது அப்புறம் கொஞ்சம் ஜுவல்லரிஸ், ஆர்கனைசர் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதை தான் காட்ட போறேன். So that's for the delay. Let's get into the video. First துணி மணிகள் காட்டி விடுறேன். ஃபர்ஸ்ட் செட் இந்த ரஸ்டிக் ஆரஞ்சு கலர்ல, இப்போ இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இந்த கலரு. இந்த கலர்ல பிரிண்டட் செட், குர்த்தி செட் மாதிரி எடுத்திருக்கேன். பேண்ட் டாப் மாதிரி காட்டன்ல வி நெக்ல உங்களுக்கு பிரிண்டடா வருது. கோல்ட் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் பிளெயினா தான் இருக்கு. பேண்ட் சேம் கலர்ல பிளெயினா வர மாதிரி. நான் யூஸ்வலா காலர் வாங்க மாட்டேன். காலர் வச்சது வாங்கினா நான் ஒரு மாதிரி உள்ள போயிடுற மாதிரி இதுவா இருக்கும். அதனால சோக்கர்ஸும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த செட்டை இந்த பிரிண்ட் ரொம்ப கியூட்டா இருந்தது. பிளாக் கலர்ல எடுத்திருந்தேன். இது ஃபுல்லா யானை இருந்தது. இப்போ ரீசெண்டா என்கிட்ட நிறைய யானை கிட்ட வருது. என்கேஜ்மெண்ட்ல என்னோட ஹேர்ல வச்ச அக்சசரியும் யானை தான். இந்த மாதிரி நிறைய யானை இருக்கு. இது ஸ்லீவ் 3/4 கிடையாது, டில் எல்போ வர மாதிரி காலர் வச்சு வருது. இந்த மாதிரி இருக்கு. பேண்ட் உங்களுக்கு அந்த ரெட் கலர்ல போல்கா டாட்ஸ் இருக்கிற மாதிரி வருது. இந்த வீடியோ வரைக்கும் நான் காட்டின எல்லா குர்த்தி செட், அதாவது சுடிதார் செட்டா இருக்கட்டும், இப்ப காட்டின குர்த்தி செட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா வந்து. இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓகேஷா தான் இருக்குது. லைக் காட்டன் மாதிரி இல்ல, கொஞ்சம் மிக்ஸ்டு காட்டன் மாதிரி இருக்கு. இதான் டாப். சைனீஸ் காலர் வர மாதிரி இருக்கு. ஃபுல்லா நடுவுல பட்டன்ஸ் வருது. இந்த மாதிரி லைட் ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கு. இது நான் எஸ்ல தான் எடுத்தேன், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பெருசா தெரியுது. பேண்ட் சேம் இதுல தான் இருக்கு. லைக் அதே மெட்டீரியல்ல பேண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, எலாஸ்டிக் வச்சு. இது ஆக்சுவலா நான் போடுவேனானே தெரியல. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவா இருந்தது. இது மட்டும் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். இதுல என்னன்னா, நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே முக்காவாசி ஐட்டம் 2 வாட்டி ரிசீவ் ஆயிடுச்சு. ஒன்னு இங்க ரிசீவ் ஆயிடுச்சு, இன்னொன்னு அசோக் நகர்ல ரிசீவ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரிட்டர்ன் பீரியடா முடிஞ்சிருச்சு. நான் இந்த வேலையில ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது அது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்கிட்ட பிடிக்காத ஐட்டமே 2 பொருள் இருக்கு. என்ன பண்றது? ஸோ இந்த இதுல இவ்வளவுதான். துணி இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோல துணிலாம் அவ்வளவுதான். இப்போ நான் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்கினால அதெல்லாம் காட்டுறேன். மேக்கப்ல ஃபர்ஸ்ட் மேப்ளினோட கொலோசல் ஐலைனர். இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இந்த காலி ஆயிடுச்சு, அதனால புதுசு ரீஸ்டாக் பண்ணேன். அடுத்து ஃபேஸஸ் கேனடால இருந்து இந்த லிப் கிரையான் இருக்குல்ல, இது வாங்கினேன். இது அல்டிமேட் ப்ரோ ஹெச்டி. இதோட ஷேட் ஸ்கேண்டலஸ். நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்னெட்டிக்னு ஒரு ஷேட் இருக்கும், அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். லைக் இந்த டார்க் ஷேடை அவுட்டர் லிப்போட அவுட்டர்ல மட்டும் நான் லைன் பண்ற மாதிரி பண்ணிட்டு, மேக்னெட்டிக் கொஞ்சம் லைட்டர் ஷேடா இன்னர் கார்னர்ல போட்டுப்பேன். இன்னர் கார்னர்ல லிப்ஸோட இன்னர் லிப்ஸ்ல போட்டுப்பேன். இதை வாங்கினேன். அடுத்து இந்த கோல்டு பேங்கிள் வாங்கினேன். இது அந்த சும்மா பேங்கிள்ஸ் கண்ணாடி வளையல் போடும்போது நடுவில் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் கோல்டு கலர் மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி லைட்டா ஃபேட் ஆன மாதிரி இருக்கு. இது 4 பேங்கிள் வந்தது. யூபெல்லால இருந்து வாங்கினேன். ஸோ நீங்க கோல்டோட இது, அதாவது ஒரிஜினல் கோல்டோட இந்த பேங்கிள நீங்க மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க பாக்குறீங்கன்னா இதை வாங்காதீங்க. பட் ஆனா சும்மா நான் வெறும் ஒரு 2 கோல்டு வளையல் மட்டும், இல்ல ஒரு கோல்டு வளையல் மட்டும் டெய்லி போடுறேன், ரஃப் எடி அந்த மாதிரினா கூட ஓகே. அடுத்து இந்த ஹிப் செயின் வாங்கியிருந்தேன். இது ரோஸ் கோல்டு கலர்ல பீட்ஸ் இருக்கிற மாதிரி. இதுல கோல்டும் அவைலபிளா இருக்கு. ஃபுல்லா உங்களுக்கு அட்ஜஸ்டபிளுக்கு இந்த செயினும் கொடுத்துருக்காங்க. இதை இந்த இதுக்கு சாரி, இதை சாரியில இப்படி நீங்க போட முடியாது, ரொம்ப சின்னதா இதுவா இருக்கு. ஸோ இதை நான் போடுறேன்னா ரொம்ப நார்மல் சாரியா இருக்கு. எனக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஹிப்ல உள்ள இதை வேர் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால இதை நீங்க கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணணும்னா உங்க ஃபுல் அவுட்ஃபிட்டுக்கு இது நீங்க வாங்கிக்கலாம். பட் எனக்கு இங்க வெளியே தெரியற மாதிரி வேணும். பட் ஆனா எனக்கு கொஞ்சம் இதுவா வேணும், நல்லா இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த மாடல் இப்போ பார்த்தது இது வாங்கினேன். நானு ரொம்ப பிடிச்சிருந்து. கோல்டு பீட்ஸ்ல உங்களுக்கு ஹாஃப் ஜும்கா தொங்குற மாதிரி முத்து வச்சிருக்கோம். இது நீங்க இப்படி போடணும்னாலும் போட்டுக்கலாம். இது இதுதான் இப்போ அடிக்கடி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த சாரியா இருந்தாலும் எந்த செட்டு போட்டாலுமே இது நான் மேட்ச் பண்ணிட்டேன். எதுவுமே ரொம்ப இதுவா தெரியல, ரொம்ப கியூட்டா இருக்கு. தனித்தனியா தொங்குறதுனால இதோட ஹேங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹிப் செயின் வெறும்
அந்த ஒரு சிங்கிள் லைன் போடும்போது ஒரு மாதிரி கட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இது ஹேங்கிங்ல இருக்கும்போது இந்த குட்டி குட்டி ஹேங்கிங் வரும்போது அந்த இது டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் போறேன்ல, அப்போ வந்து என்னோட பேங்கிள்ஸ் கரெக்டா அடுக்கி வைக்கிறதுக்காக இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து ஐயோ பாக்ஸ் வந்து வாங்கினேன். 2 பாக்ஸ் சேர்ந்து காம்போ மாதிரி வந்துச்சு. இதுல என்னோட இப்போ இருக்கிற கிளாஸ் பேங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். இதுல இருக்கிற ரெட் கலர் ரெயின் ட்ராப்பும் நான் அமேசான்ல வாங்கினது தான். நான் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த இது வாங்கினேன். இதுல அதுக்குள்ள ஒரு ராட் தொலைச்சிட்டேன் நான். ஸோ இது வந்து நீங்க எப்படி வேணுமோ உங்க ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இது ஒரு பாக்ஸ் போதும். லைக் ரிசப்ஷன் அண்ட் மேரேஜ்க்கு சேர்த்தே சொல்றேன். மேரேஜ்ல ஒரு 2 சாரி சேஞ்ச் பண்ணுவீங்க, இல்ல மறுவீடு அப்படின்ற ஒரு ரிச்சுவல் இருந்தாலுமே எல்லாமே இதுலயே பக்காவா பொருந்திருது. ரிசப்ஷனுக்கு நம்ம ரொம்ப ஃபுல்லா போட போறது இல்ல, ரொம்ப மைல்டா தான் இருக்கும். அதனால எல்லாமே இதுல வந்து கரெக்டா இருக்கு. இவன் பாக்ஸ் வந்து இவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போனீங்க. பட் அங்க ஈவென்ட் ரஷ்ல நீங்க ஆல்ரெடி நீங்க உங்களோட பேங்கிள்ஸ் வந்து ஆர்டர் படி அடிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அந்த டைம் கிரன்ச்ல அந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா அதை வந்து இது ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் யூஸ்வலா போகும்போது பிரைட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களோட பேங்கிள்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்க மாட்டாங்க. அங்க வந்து தான் உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இதுவே வராதுல்ல. லைக் நம்ம அட்டையர் இதுவே இன்னைக்கு நான் போட்டது 2-3 வாட்டி மாத்தி மாத்தி பார்த்து தான் நான் போட்டேன். பிங்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பார்த்தேன், கம்மியா போட்டு பார்த்தேன், அந்த மாதிரி மாத்தி மாத்தி. ஸோ உங்களுக்கு அந்த டைம் வேணும் இல்லையா, அது நீங்க முன்னாடியே எடுத்து அதை பண்ணி வச்சிருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு காட்டணும்னு நினைச்சேன். நம்ம வந்து இன்னும் ஒரு வீடியோ இருக்கு, அதை வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுருக்கு ஸ்லிப்பரு, அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் இந்த சுடிதார் அந்த மாதிரி போயிட்டோம்ல, அது வந்து கொஞ்சம் ஷார்ட் குர்த்தி ஜீன் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இனே பாய்.